வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். முதலாவதா நிஃப்டி இன்னைக்கு ஒரு ஃபிளாட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மார்னிங் ட்ரேடிங் செஷன்ல என்னதான் பாசிட்டிவா போயிருந்தாலும் ஆஃப்டர்நூன் ட்ரேடிங் செஷன்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பாசிட்டிவும் டவுன் ஆகி ஒரு ஃபிளாட்டான எண்டிங் தான். 24,335க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 80,288க்கு க்ளோஸ். நிஃப்டி பேங்க் 41 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போய் 55,391க்கு க்ளோஸ். நிஃப்டி ஐடி 1.2% பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. நிஃப்டி மிட் கேப் 50 0.24% பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. நிஃப்டி 50ல 19 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்ல, 31 ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா பிஇஎல், ட்ரெண்ட், டெக் மஹேந்திரா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எட்டர்னல் இதெல்லாம் வந்து டாப் கெய்னர்ஸா இருக்காங்க. அடுத்ததா எஃப்ஐஐ டிஏஐ பார்த்துடலாம். டிஏஐ பார்த்தீங்கன்னா நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. 1369 crores ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 2385 crores ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ போத் டிஏஐ எஃப்ஐஐ ரெண்டு பேருமே வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்காங்க. அடுத்ததா அம்புஜா சிமெண்ட்ஸ் இவங்களோட Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 75% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர்ல 929 crores இருக்கு. ரெவன்யூ 19% அதிகரிச்சிருக்கு. 5670 crores இருக்கு. டிவிடெண்ட் வந்து ₹2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. இந்த குவார்ட்டர்ல தான் இவங்க வந்து ரெக்கார்ட் ஹை சேல்ஸை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. 18.7 மில்லியன் டன்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு இவங்களுக்கு. இவங்க ஒரு நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்களோட ரிசல்ட்டை பார்த்துடலாம். இவங்க ரிசல்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் ரியாக்ஷனாக இன்னைக்கு இந்த ஷேர் நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்கு. மெயினாக வந்து இவங்களோட அசட் குவாலிட்டி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபிஸ்கல் இயர் 25ல இவங்களோட நெட் ப்ராஃபிட் 28% அதிகரிச்சிருக்கு. 1936 crores இருக்கு. ஸோ இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 13% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. 80,397 crores இருக்கு. டோட்டல் இன்கம் 13% அதிகரிச்சிருக்கு. 2045 crores இருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 27.8% அதிகரிச்சிருக்கு. 567 crores இருக்கு. HDFC செக்யூரிட்டிஸ் இந்த ஸ்டாக்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டா வந்து 1025 கொடுத்துருக்காங்க. பிஎன்பி ஹவுசிங்கோட Q4 ரிசல்ட் இதுவுமே வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சில ஸ்டாக்ஸ்ல எஃப்ஐஐயோட இன்புட் வந்து அதிகரிச்சிருக்கு மார்ச் குவார்ட்டர்ல. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல அது என்னென்னு பார்த்துடலாம். பராஸ் டிஃபென்ஸ் இவங்கள வந்து எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்ல மட்டும் 5.24% வந்து அதிகரிச்சிருக்காங்க. 0.13%ல இருந்து. இந்த ஸ்டாக் கடந்த 2 ட்ரேடிங் செஷன்ல மட்டும் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 31.5% ரேலி ஆயிருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ரேலி ஆயிட்டு இருக்கு. வார் டென்ஷன் காரணமா இது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். வார் டென்ஷன் இருந்ததுன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ரேலியை கொடுக்கும். ஸோ டிஃபென்ஸ் பீஸுமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்காவே டிஃபென்ஸ் பீஸ் எல்லாம் வந்து நான் ஒரு நல்ல லோ பிரைஸ்ல இருந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் இதுலயும் வந்து எஃப்ஐஐயோட ஸ்டேக்ஸை வந்து அதிகரிச்சிருக்காங்க. 0.19%ல இருந்து 0.93% அதிகரிச்சிருக்காங்க மார்ச் குவார்ட்டர்ல. அடுத்ததா பாரத் டைனமிக்ஸ்ல வந்து 3.25% இருக்கு எஃப்ஐஐயோட ஹோல்டிங்ஸ். 2.95ல இருந்து இது அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா பிஇஎம்எல் பாத்தீங்கன்னா 7.3% இருக்கு எஃப்ஐஐ ஹோல்டிங். இதே வந்து லாஸ்ட் குவார்ட்டர்ல 6.7% இருந்திருக்கு. அடுத்ததா யூகோ பேங்க், சென்ட்ரல் பேங்க் இவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்த காரணத்தினால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் 7% வரைக்கும் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு வந்து மெயினான ரீசன் இவங்களோட அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிள் கிரெடிட் எக்ஸ்பேன்ஷனும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூகோ பேங்க் நெட் ப்ராஃபிட் 23.7% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 665.7 crores இருக்கு. டோட்டல் இன்கம் 8,136 crores இருக்கு. ஸோ யூகோ பேங்க், சென்ட்ரல் பேங்க் இதெல்லாம் வந்து நான் ஸ்விங்குக்கு தான் லாஸ்ட் டைம்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நிஃப்டி நல்ல பீக்கில் இருந்தப்போ இது வந்து நல்ல ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. லாங் டேர்ம் பேசிஸில் நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுறதில்ல.
அடுத்ததா கோல் இந்தியா பாத்தீங்கன்னா 430ல இருந்து 450 வரைக்கும் 1 to 2 months டைம் பீரியட்ல வந்து டார்கெட் போகும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டா 350 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 350 ரேஞ்ச்ல நல்லா கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு கடந்த 2 மாதங்களா அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் அனலிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. 350 to 360ல வந்து நல்ல டிமாண்ட் ஜோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கோல் இந்தியால. ஸோ நல்லா ரிஸ்க் எடுக்கிறவங்க ஸ்விங் ஸ்டாக்ஸ் எடுக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த ஸ்டாக்கை ஒரு 400 ரேஞ்சில் வந்து என்கிட்ட கேஷ் கொஞ்சம் ரிசர்வ் இருந்ததுனால இதில் வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸை வந்து பல்காக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால என் ஆவரேஜ் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 350 பிலோவுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்கும் லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு. கோல் இந்தியா வந்து நான் லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு தான் வச்சுருக்கேன். என் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 360 அந்த மாதிரி இருக்குது. ஸ்டில் வந்து இன்னமும் நல்லா குறையணும். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா 260 230 அந்த ரேஞ்ச்லேயே ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட் 2 இயர்ஸாக நல்ல ரேலியை கொடுத்துட்டு இப்போ ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் வந்து கோல் இந்தியா போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக கூட 400 வரைக்கும் போயிருந்தது. 430ல இருந்து 450 வரைக்கும் நெக்ஸ்ட் 1 or 2 monthsல போகும்னு சொல்லி டெக்னிக்கல் அனலிஸ்ட் சொல்றாங்க. கோல் இந்தியா வந்து நான் லாங் டேர்ம் பேசிஸ்க்கு மட்டும் தான் கன்சிடர் பண்றேன். நல்ல டிவிடெண்ட் கிவிங் ஸ்டாக்கா இருக்கு. ஸோ அடுத்ததா பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் வேல்யூ 2ல இருந்து 1ஆ மாத்துறாங்க. போனஸ் வந்து ஒரு ஷேர் வச்சிருந்தா 4 ஷேர் வந்து போனஸ் தராங்க. இது வந்து ஒரு நல்ல ரேஷியோவா இருக்கு. இவங்க ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ஷேருக்கு 56 rupees வந்து டிவிடெண்டா தராங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட் இதுல 12 rupeesம் ஃபைனல் டிவிடெண்ட் 44 rupeesம் இதுல வந்து சேருது. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 33% கடந்த 12 monthsல வந்து அதிகரிச்சிருக்கு. 38 அனலிஸ்ட்ல வந்து 28 அனலிஸ்ட் பை ரேட்டிங்கும் 5 அனலிஸ்ட் ஹோல்ட் ரேட்டிங்கும் ரிமைனிங் வந்து செல் ரேட்டிங்கும் இந்த ஸ்டாக்குக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 21% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 8,910 crores இருக்கு. அசெட் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ 0.96%. இதே கடந்த ஆண்டுல 1.12% இருந்திருக்கு. நெட் என்பிஏ 0.44% இருக்கு. இதே கடந்த ஆண்டுல 0.48% இருந்திருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா 26% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. 3.08 lakh crores இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 19% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. 4,546 crores இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் இப்போ நல்ல பீக் வேல்யூல இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் மட்டும் நான் கன்சிடர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த ரேஷியோஸ் நல்லா இருக்குங்கிற காரணத்துக்காக பொதுவாகவே லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு ஒரு ஸ்டாக் கன்சிடர் பண்ணோம்னா நல்ல பாட்டம் ப்ரைஸில் பிக் பண்ணுறது தான் ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும். நான் ஜஸ்ட் இது வந்து எவ்வளோ தூரம் போகுதுங்கிறதுக்காக வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஸ்டாக் மட்டும் நான் வாங்கலான் இருக்கேன். அடுத்ததா பிபிசிஎல்லோட ரிசல்ட் பார்த்தலாம். பிபிசிஎல்லோட ரிசல்ட் 8.3% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 4,392 crores இருக்கு. ரெவன்யூ 4% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 1,26,916 crores இருக்கு. இதே வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ரெவன்யூ 15% அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 4.9% இருக்கு. கடந்த ஆண்டுல 4.74% இருந்திருக்கு. இது வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா மெயின்டைன் ஆயிருக்கு. இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 rupees தராங்க. அடுத்ததா ட்ரெண்டோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 55% டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 318 crores இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஸ்டாண்ட் அலோன் பேசிஸ்ல 46% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. இவங்க ஒரு ஷேருக்கு 5 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 29% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. 4,016 crores இருக்கு. இதே வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 10% குறைஞ்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 9.3% இருக்கு. இதே வந்து கடந்த ஆண்டுல 8.3% இருந்திருக்கு. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் இவங்க 40 வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸும் 244 ஜூடியோ ஸ்டோர்ஸும் திறந்திருக்காங்க. இவங்களோட ஆன்லைன் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 43% ஃபிஸ்கல் இயர் 25ல அதிகரிச்சிருக்கு. ட்ரெண்டுமே வந்து நல்ல ஓவர் வேல்யூட் ஸ்டாக் தான். பட் ரீசெண்டா இந்த ஸ்டாக் நல்ல கரெக்ஷனை வந்து கொடுத்துட்டு இருக்கு. அடுத்ததா நிறைய அனலிஸ்ட் வந்து ரிலையன்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால ஸ்விங்குக்கு வந்து நான் ரிலையன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன்.